கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் ஒருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதற்கு என்னோடு கூட யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதுகிறார். யாக்கோப்பு நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய மனநிலை, நமக்குள்ளே காணப்படுகின்ற மனோபாவம், அதிலே தேவையான மாற்றங்கள் செய்யப்படுவதின் அவசியம் என்பவைகளை குறித்து மிக முக்கியமாய் பேசுகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம், ஒருவர் சொன்னார், பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய இதயமே மூல காரணமாக இருக்கிறது. உங்கள் இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்கும் கேடும் நிறைந்ததாக இருக்கிறது. The heart of every problem is problem in the heart. நம்முடைய பிரச்சனையின் இதயமே இதயத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய இருதயம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது. ஆகவே பிரச்சனைகளை கண்டுபிடிச்ச பிறகு இனி மருந்து சொல்லணும். இல்லை, ஒரு டாக்டர் நோயாளிக்கு இதுதான் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய நோயினுடைய மூல காரணம் இதுதான் நோய் என்று கண்டுபிடித்த பிறகு அந்த நோய்க்கு மருந்து செய்ய வேண்டும். அறிகுறிக்கு மருந்து செய்வதல்ல, ஆனால் நோய்க்கு மருந்தை கொடுக்க வேண்டும். நோயை கண்டுபிடிப்பது ஒரு முக்கியமான வேலை. நோயை கண்டுபிடித்த பிறகு அதற்கு சரியான மருந்தை கொடுக்க வேண்டும். கொரோனாவுக்கு மருந்து இதுதான் என்று துல்லியமாக இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் கொரோனா வராமல் இருக்க தடுப்பூசி சிலதை கொடுத்தார்கள். அது எல்லாருக்கும் ஒன்று போல் ஒத்துக்கொண்டது என்று சொல்ல முடியாது. சில தடுப்பூசிகள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது. வெறி நாய் கடிக்கு தடுப்பூசி இருக்கிறது, அல்லது அம்மை நோய்க்கு தடுப்பூசி இருக்கிறது, காலராவுக்கு தடுப்பூசி இருக்கிறது, சில வகையான மஞ்சள் காமாலை நோய்க்கு தடுப்பூசிகள் இருக்கிறது. சில தடுப்பூசிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அவைகள் வந்த பிறகு அதற்கு சரியான மருந்து வந்துவிட்டால் அதற்கு சரியான மருந்து இருக்கிறதா என்றால் பலதற்கும் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட நோயை, உதாரணமாய் குஷ்டரோகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது டிபி க்ஷயரோகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது இது போன்ற நோய்கள் வரும்பொழுது என்ன செய்கிறார்கள்? அல்லது எய்ட்ஸ் வியாதி வருகிறது. எய்ட்ஸ் வராமல் இருக்க தடுப்பு ஊசி தேவையில்லை, நாம் தடுத்து கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை வந்துட்டா இப்போ அதுக்கு மருந்து இருக்கா? குறிப்பிட்டு மருந்து இல்லை. ஆனால் ஒன்று செய்கிறார்கள். டிபியாக இருந்தாலும் சரி, அல்லது லெப்ரசியா குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, எய்ட்ஸ் நோயாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள். கூட்டு மருந்து சிகிச்சை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். கூட்டு மருந்து சிகிச்சை, அநேக மருந்துகளை ஒன்றாக போட்டு அடித்து பார்க்குறாங்க. அது வெற்றிகரமான விளைவை ஏற்படுத்துகிறது. எனக்கு தெரிய நம்முடைய சபையில் இப்பொழுது 30 ஆண்டுகளாக எய்ட்ஸ் நோயோடு இருக்கிறவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கூட்டு மருந்து சிகிச்சை தான். முன்பு வந்துவிட்டால் 10 வருஷத்தில், 5 வருஷத்தில், 15 வருஷத்தில் அதிகபட்சமாக அவ்வளோதான், முடிஞ்சது, சாவு அவ்வளோதான், விதி அவ்வளோதான் இருந்தது. அப்படி இல்லை. இப்போ அந்த கூட்டு மருந்து சிகிச்சையினால் ஆயுசு பெருகி கொண்டே போகிறது. இதுபோல் அநேகம் குஷ்டரோகம் பிடித்தவர்களுக்கு கூட்டு மருந்து சிகிச்சை தான் அளிக்கிறார்கள். டிபி வந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் அந்த மருந்தை, கூட்டு மருந்து சிகிச்சை தான், அதை நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. போட்டு கண்ணெல்லாம் வெளியே தள்ளினாலும் விழுங்கியே ஆகணும். அப்படி விழுங்கிச்சா நீ பொழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் செய்கிறாங்க. 3 மாதம் அல்லது 4 மாதம் அல்லது ஒருவேளை அதிகபட்சமாக 6 மாதம் இந்த சிகிச்சை அதிக பயனை கொடுக்கிறது. அதுபோல் இந்த உலகத்தனத்துக்கு, வேர்ல்ட்லினஸ்,
உலகத்தனம், பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு, போலியான பக்தி, இவைகளுக்கு கூட்டு மருந்து சிகிச்சையை அவர் சொல்லுகிறார். இங்கே கூட்டு மருந்து சிகிச்சை என்னெல்லாம் கூட்டு மருந்து பாருங்க. ஆகையால் இதுதான் நோயின்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. உங்கள் ஆசை தான் உங்களுக்குள்ள கொதித்து மோதுகின்ற, கொதித்தெழும்புகின்ற பல்வேறு சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை உள்ளுக்குள்ள கிடக்கல. இந்த ஆசைகளை, இந்த உலகத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு வழி என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெண்டாவது மருந்து டோஸ் பாருங்க. மூணாவது, தேவனிடத்தில் சேருங்கள். அடுத்து, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அடுத்து, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அடுத்து, துயரப்பட்டு தூக்கித்து அழுங்கள். அடுத்து, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அடுத்து, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். இதையெல்லாம் சேர்த்து 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 ஒன்றா நீங்கள் விழுங்கினால், கைக்கொள்வீர்களானால் எதிலிருந்து விடுதலை கிடைக்கும்? உலகத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். போலித்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். போலியான பக்தியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். மெய் கிறிஸ்தவர்களாய், தேவனுக்கு யோக்கியமானவர்களாய், உத்தமமாய் நடக்க நீங்கள் பழகுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நோயையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு, நோய்க்கு மருந்தும் சொல்கிறார். அந்த மருந்து என்ன? அதிகமான கிருபையை தேவன் அளிக்கிறபடினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் மிக முக்கியமானது. சூஸ் டு சப்மிட், கீழ்ப்படிய தீர்மானியுங்கள், கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிய வேண்டும், இதை நீயாக தீர்மானித்து செய்ய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வாயில் சொன்னோடனே கீழ்ப்படிதல் ஏற்பட்டு விடாது. நீங்கள் கீழ்ப்படிய தீர்மானிக்க வேண்டும். கீழ்ப்படிய ஒரு திட்டம் வகுக்க வேண்டும். சூஸ் டு ஒபே ஆர் சப்மிட். கீழ்ப்படிதல் மிக மிக அற்புதமானது. சதானா ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவமே செய்யாத போது மனிதனுக்கு ஒரே ஒரு சட்டம் கொடுத்து அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாய் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆதி பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லவில்லையா? தேவன் மீதில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனை நேசிப்பது உண்மையானால் அதை எதிலே வெளிப்படுத்த வேண்டும்? சொல்லுங்க, எதிலே வெளிப்படுத்த வேண்டும்? கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். உண்மையா எனக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது அப்படின்னா கீழ்ப்படிவதன் மூலமாய் அதை வெளிப்படுத்த வேண்டும். அங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது பாருங்க, தேர்வு செய்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. மனுஷனுக்கு ஃப்ரீவில் இருக்குது. அவனாக விரும்பி நேசிக்கவோ அல்லது வெறுக்கவோ அவனுக்கு விருப்பம், அந்த அதிகாரம் அவன் கையில், மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டு தேர்வு செய்ய வாய்ப்பும் கொடுத்தாரு. என்னது? நன்மை தீமை அறியத்தக்க மரம், ஜீவ விருட்சம். 2 இருக்குது. 2ல் எதை வேணாலும் மனுஷன் என்ன செய்யலாம்? தேர்வு செய்யலாம். தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் மனுஷனிடத்தில் இருக்கிறது. தேர்வு செய்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. வாய்ப்பும் இருக்குது. மனுஷன் மிஷின் கிடையாது, மனுஷன் நாய் கிடையாது, எரும மாடு கிடையாது. மனிதன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய ஆவியினால் உயிர் ஏற்றப்பட்டவன். அவனுக்கு தேவன் தம்முடைய சுவாசத்தை கொடுத்தபடினால், தமக்குள் உள்ளதை சின்ன ஒரு அளவு அவனுக்குள் வைத்தபடினால் அவனுக்குள் நித்தியம் இருக்கிறது. அவன் சுதந்திரமானவன். தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. He has a free will. அவன் தேர்வு செய்ய வேண்டும். ஆக 2ஐயும் வச்சிருக்கிறார். ஆதாமை எவாளையும் கூப்பிட்டு திரும்ப திரும்ப அதைத்தான் சொன்னார். இந்த தேர்வு செய்ய வாய்ப்பு உங்களுக்கு இந்த இருக்கிறது. தேர்வு செய்யும் அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்களாக விரும்பி என்னை நேசிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை தடவை நினச்சிருக்கிறீங்க, ஏன் அவங்க பாவம் செய்யும்போது அந்த பழத்தை பிடுங்கும்போது ஏசுநாதர் ஓடி வந்து கையை தட்டியிருக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை வைக்காமல் விட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வச்சதுனால தானே வம்பு. அப்போ அவராக வம்பை இழுத்தாரா? அவராக வச்சு அவராக வம்பு இழுக்கிறாரா? இது என்ன திருவிளையாடலா? இல்லைங்க. இதுதாங்க மேன்மையாக மனுஷனை ஏற்படுத்தின அற்புதமான விதம்.
மனுஷனை என்ன மேன்மையாக உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. மண்ணிலிருந்து தான் செஞ்சார். மண்ணிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட பொம்மை தான். அவனுக்கு ஜீவன் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொன்னையும் சேர்த்து கொடுத்தார். சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஆவியை அவனுக்குள் வைத்தார். அவனுடைய ஆவியை அவனுக்குள் வைத்தார். அதனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு ஏற்பட்டு விட்டது. அவன் நித்தியத்திற்குரியவன். அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் தேவனைப் போல ஒரு குட்டி தெய்வம். குட்டி, இந்த பூமியில் குட்டி தெய்வம். அவன் எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்வான். அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவனிடத்தில் இருக்கிறது. தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், தேர்வு மூலமாய் என் மீது உள்ள அன்பை கீழ்ப்படிதலின் மூலமாய் நீ வெளிப்படுத்த வேண்டும். இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா இப்படி ஆயிடும். எல்லா தெளிவும் சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் வரும்போது பல முறை வந்தார். ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட 2 பேரையும் கூப்பிட்டு உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கே சொல்லு பார்ப்போன்னு சொல்லியிருப்பார். அவங்க சொன்னாங்க. அது சரியான அவர் கேட்டுக்கிட்டாரு. தப்பு இருந்தால் திருத்தி கொடுத்தாரு. நிறைய தடவை வந்தார். நிறைய தடவை பேசுனாங்க. என்னத்தை பற்றி பேசுனாங்க? 2 விஷயந்தான் முக்கியமாக பேசுனாங்க. பரிசுத்தத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும், இருளை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும், நீதியை குறித்தும் அநீதியை குறித்தும், நிரந்தரமானதை குறித்தும் தற்காலிகத்தை குறித்தும், பிசாசை குறித்தும் தேவனை குறித்தும், உண்மையை குறித்தும் பொய்யை குறித்தும். இது தாங்க நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. தோட்டத்தில் என்ன பேசலான்னு நினைக்கிறீங்க? நல்ல உல்லாசமாக பேசி மகிழ்ந்ததெல்லாம் இந்த விஷயந்தான். ஆனால் ஒரு கெட்ட நாள் பாருங்க, என்ன நடந்துச்சு? அவங்க தங்களுடைய உரிமையை தவறாக பயன்படுத்தினார்கள். கீழ்ப்படிய மறுத்தார்கள். ஏனானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்த்து நின்றார்கள். They did not submit. அவர்கள் தங்களை தேவனுக்கு கீழடக்காமல் எதிர்த்து நின்றார்கள். பெரிய மனித வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய சோகம், பாவம் இந்த பூமியில் பிரவேசித்தது கீழ்ப்படியாமையினால். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிந்திருங்கள். உலகத்தனத்துக்கு நல்ல மருந்து என்ன தெரியுமா? மருந்து கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த பூமியில் எல்லாம் கீழ்ப்படிதல் ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம். நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல துணி உடுக்கிறோம், நல்ல நகைகளை போடுறோம், நல்ல வாட்ச் கட்டுறோம், நல்ல செருப்பு போடுறோம், நல்ல மினுக்கிக்கிடுறோம், நல்ல நம்ம அழகுபடுத்திக்கிடுறோம். இவைகளை விட அற்புதமான ஒரு அலங்காரம் என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிற அலங்காரம் கீழ்ப்படிதல். இட்ஸ் an adornment, it's ornament. இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு நமக்கு அலங்கார பொருள். ஆகவே தீத்து சொல்லுகிறார், வேலைக்காரரே, நீங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுவதன் மூலமாய் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படிய வேண்டும். ஒருவருக்கொருவர் இல்லை. சில ஆண்கள் சொல்லுவாங்க, மனைவி தான் புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. ஆனால் நான் படிக்கிற வேத புஸ்தகத்தில் அப்படி இல்லைங்க. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் தான் போட்டிருக்குது. பாருங்க, 5 எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆக மனைவி கணவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவிக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நல்ல ஆலோசனைகளுக்கு எப்போதும் செவி சாய்க்க வேண்டும். பிறகு மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்புறம் எழுதியிருக்குது, நீங்க கணவனும் மனைவியும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்தில் வரும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறது. அடுத்து நீங்க கீழே இன்னும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, எஜமான்களுக்கு நீங்கள் வேலைக்காரரே, 5வது வசனம் 6:5, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள். 13வது அதிகாரம் 1வது வசனம் ரோமர்களது நிருபத்தில் அதிகாரங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2:13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி,
தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினேயும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் வேற. எல்லாருக்கும் யாருக்கோ கீழ்ப்படியத்தான் செய்யணும் இல்லை? எல்லாரும் யாருக்கோ ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையின் அடிப்படையான அத்தியாவசியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில், அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு போய் தம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்க, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும், அவர் தெய்வமாக இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயரில். ஆனால் நமக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிவது. கீழ்ப்படியத்தான் நமக்கு மனசில்லை. மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய மனசில்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிய மனசில்லை. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய மனசில்லை. பிரஜைகள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிய மனசில்லை. நமக்கு மனதே வரமாட்டேன், கீழ்ப்படுகிற மனசில்லை. நம்ம எப்படி மேல்படிக்கு போக முடியும்? கீழ்ப்படியாதவர்களை வேற யார் பின்பற்ற முடியும்? நீங்களே யாரையும் பின்பற்றுறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை, உங்களுக்கு யார் கீழ்ப்படிவா? ஆனால் நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும், என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, நாம் மற்றவங்க வேலை ஸ்தலத்தில் நம்ம கீழ்ப்படுகிறதில்லை, நம்ம மற்ற அநேகருக்கு கீழ்ப்படியவே மாட்டோம். ஆனால் நமக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கீழ்ப்படிதல் எப்போ உண்டாகும்னா, எப்போ நல்லா இருக்கும்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம் எளிதாக. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிவது கடினம். அதிகாரங்கள் சட்டதிட்டங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஆகவே என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து சொன்னார். பரமண்டல் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறதா? பரலோகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களா? பரலோகத்தில் யார் இருக்கா? யார் இருக்கா? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கெரூபின்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள் இருக்கிறார்கள், கோடான கோடியான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சின்ன சின்ன வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவதூதர்கள், குழந்தைகளுடைய தேவதூதர்கள் அவர்களை எப்படி நடத்துகிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களை நோகடிக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களை தேவனுடைய வழியை விட்டு விலக்கி செல்லுகிறார்கள் என்று பல்வேறு குறிப்புகளை சேகரித்து தேவனுக்கு முன்பதாக அவைகளை அறிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தேவதூதர்கள் கோடான கோடியாக இருக்கிறார்கள். பாருங்க, உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் நம்முடைய பணிவிடையின் ஆவிகள், நமக்கு உதவி செய்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உதவி செய்கிற ஆவிகள் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு பதில் கொண்டு வர, உங்களுக்காக பரலோகத்துக்கு ஏற, பரலோகத்துக்கு இறங்க அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் இந்த வழியை அற்புதமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு இந்த பெரிய புதிதும் ஜீவனுமான மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். என்ன செய்யணும்? நாம தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியம். இந்த தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்காங்க, அவங்க கீழ்ப்படுகிறாங்க, பரலோகத்தில் தெய்வ சித்தம் நடக்கிறது. அப்படியானால் அதுக்கு அர்த்தம் என்ன? பரலோகத்தில் தேவதூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். எப்படி கீழ்ப்படுகிறார்கள்? ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. எப்படி அவங்க கீழ்ப்படுகிறாங்க? எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரொம்ப விருப்பத்தோடு கீழ்ப்படுகிறாங்க. They obey willingly, spontaneously.
அவங்க அதை விருப்பத்தோட செய்கிறாங்க, வாலண்டியர்லி. தேவதூதர்கள் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஆர்வத்தோட, விருப்பத்தோட, தன்னார்வத்தோட அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். எப்போ அவர் வாயிலிருந்து ஒரு கட்டளை பிறக்கும், உங்களுக்கு அந்த உதவியை கொண்டு போய் நிறைவேற்றுவதற்கு என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் விருப்பத்தோடு செயல்படுகிறார்கள், முழு மனதோடு கூட அதை செயல்படுத்த அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பிறக்குமானால் உடனே அவர்கள் விருப்பத்தோடு செய்கிறார்கள், விருப்பத்தோடு செய்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது அவர் விருப்பத்தோடு கூட வந்தார். அவரை யாரும் பிடிச்சு தள்ளலை, ஆனால் அவர் விருப்பத்தோடு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. இயேசு விருப்பத்தோடு வந்தார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், எபிரேயர் 10:7 இப்படி எழுதியிருக்குது: அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். பிதாவாகிய தேவனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். யார் போவாங்க இந்த மனித குலத்தை மீட்பதற்கு? பாவிக்கு புகலிடமாக போவது யார்? பாவிக்காக மரிப்பது யார்? பரிசுத்த ரத்தம் சிந்துவது எப்படி? ரட்சிப்பை எப்படி ஏற்படுத்துவது? இதற்காக ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். ஆடு மாடு கோழியினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்காது. அது மனுஷனுடைய பாவத்தை போக்க போதுமான, தகுதியான, நியாயமான, பொருத்தமான பலி அல்ல. அதற்கு ஒரு சரியான, ஒரு பரிசுத்தமான மனிதன் அந்த உலகத்திற்கு போக வேண்டும். பாவம் செய்யாத மனிதன் ஒருவன் உலோகத்துக்கு போய் பரிசுத்த மனிதனாக, பாவியான மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். அவருடைய இரத்தம் சிந்துதலினால் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று பிதாவாகிய தேவன் விரும்பின போது, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற யாராவது வருகிறீர்களா, யாராவது கைதூக்குங்கள் என்று பிதாவாகிய தேவன் கேட்பதற்கு முன்னமே, யாருமே இல்லையா என்று அவர் அங்கலாய்க்கிறதற்கு முன்னமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, இதோ நான் போகிறேன், என்னை அனுப்பும், அவமானம் வரட்டும், நிந்தை வரட்டும், அடிகள் வரட்டும், சிலுவை மரணம் வரட்டும், நான் போகிறேன் என்று சொல்லி அன்னார்வத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் பரலோகத்திலே தெய்வ சித்தம் நிறைவேறுகின்ற விதம். ஆகவே இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். பூமியிலன்னா யாரு? அடுத்தவங்களா செய்வாங்க? சபையில் இருக்கக்கூடிய நாம தான் செய்யணும், விசுவாசிகள் தான் செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயரெடுத்த நாம தான் செய்யணும். வேற யார் செய்வா? வேற யாரும் செய்ய மாட்டாங்க. நாம செய்யணும். இயேசு கிறிஸ்து எவ்வளோ தன்னார்வத்தோடு வந்தார். அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் எப்படிங்க நடக்குது? விட்டு விட்டு செய்கிறாங்களா தெய்வ சித்தத்தை? இல்லை எப்போதும் செய்கிறாங்களா? எப்போதும் செய்கிறாங்களா, விட்டு விட்டு செய்கிறாங்களா? கண்டினியூஸ்லி, எப்பொழுதும் செய்கிறார்கள், எப்பொழுதும் தெய்வ விருப்பத்தை செய்கிறார்கள். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நடக்கிறது, 24 மணி நேரமும் நடக்கிறது, தவறாமல் நடக்கிறது. ஆனால் பூமியில் தெய்வ சித்தம் நடப்பதில்லை. பூமியில் நடக்கிறது தெய்வ சித்தமான காரியம் அல்ல, எல்லாம் தெய்வத்தினுடைய சித்தம் அல்ல. ஆனால் தேவனை அறியாமல் ஒரு காரியமும் நடக்கவில்லை. ஐஸ்லாண்டுன்னு சொல்லி ஒரு நாட்டில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு எரிமலை வெடித்து குழம்புகள் ஓடிச்சு, அந்த லாவா ஓடிச்சுங்க. அது நீங்கள் ஒருவேளை நியூஸில் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அநேகர் அந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பயங்கரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எரிமலைகள் வெடித்து சிதறுகின்றது, பூமிக்கு அடியில் நிறைய நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது, பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவுகள், பயங்கர இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தினால், விருப்பத்தினால் நடப்பது அல்ல. ஆனால் தேவனை அறியாமல் இவைகள் நடப்பதில்லை. பூலோகத்தில் தெய்வ சித்தம் நடப்பதே இல்லை அதிகமாய்.
அப்படியே நடத்தினாலும் நம்மை போன்ற விசுவாசிகள் விட்டு 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 நாம் கீழ்ப்படுகிறோம். தொடர்ந்தேசியாய் கீழ்ப்படிவதில்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் நாம் தொடர்ந்து தெய்வ சித்தம் செய்வோமா? செய்ய மாட்டோம். நம்ம விருப்பத்தை தான் நம்ம செய்வோம். என்னுடைய இஷ்டம் ஏதோ அதைத்தான் நம்ம செய்வோம். ஆண்டவருடைய இஷ்டத்தை கேட்டு செய்கிறோமா? செய்கிறதில்லை. ஆனால் பரலோகத்தில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். 24 மணி நேரமும் தேவதூதர்கள் அவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அநேக நேரங்களில் குறுக்கீடு செய்தார்கள் தவறான விஷயத்தை செய்வதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் அந்த நெருக்கடிக்கு உள்ளாகாமல், மரியாள் சொல்கிறாங்க, பாருங்க என் மகே, நீ எனக்கு தெரியும் நீ அற்புதமாக பிறந்தன்னு, உங்ககிட்ட சக்தி இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு, நீ ஒரு அற்புதம் செய்ய, சீக்கிரம் அவசரமா உடனே செய். அநேகருக்கு திராட்சை ரசம் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் செய்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. எனக்கு இன்னும் வேலை வரல, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பேன். பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றுவேன். அவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் பிதாவாகிய தேவன் அவரை விட்டு விலகிறதே கிடையாது. அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, எவ்வளோ பெரிய பாக்கியம் எப்பொழுதும் தெய்வ சித்தத்தை செய்வது. ஆனால் நம்ம யாருமே செய்கிறதில்லையே. விட்டு விட்டு தானே செய்கிறோம். சில நேரம் செய்கிறோம், பல நேரம் செய்கிறதில்லை. சில நாள் செய்வோம், பல நாள் செய்ய மாட்டோம். இப்படியே வருஷத்தை கடத்திக்கிட்டே போகிறோம். எவ்வளோ பெரிய துக்கம். தேவனுடைய சித்தம் தொடர்ந்தேர்ச்சியாய் நடப்பது இல்லை, கண்டினியூஸாக இல்லை இல்லை. அது மட்டும் இல்லை, தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி நடக்குது தெரியுமா? உடனடியாய் 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 நிறைவேற்றப்படுகிறது. உடனடியாய், இம்மீடியட்லி, immediately, not only willingly, not only continuously, immediately also. உடனடியாய் நிறைவேற்றுகிறார். தேவதூதர்கள் ஒரு நொடி கூட தாமதிப்பதே இல்லை. உடனடியாய். எலியா படுத்து கிடக்கிறாரு சூறைச்செடி அடியில், யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிருக்காரு. தன்னுடைய வேலைக்காரனு கூட நம்பலை. அதனால் எங்கேயோ தூரத்தில் விட்டுட்டு அவர் போயிட்டார். ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ரகசியமாக தன்னை ஒழித்து மறைச்சி யாருக்கும் தெரியாத இடத்துல படுத்திருக்கிறாரு. ரொம்ப சோர்வாக இருக்கார், சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. சாப்பிட்டு சில நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறார் ஒரு தேவதூதனுக்கு, போய் அவனுக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் ரெடியாக்கி விழாவில் தட்டி எழுப்பி அவனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. தேவதூதன் என்ன செய்தான் தெரியுமா? அங்கேருந்து உடனே இறைச்சியும் அப்பமும் தயார் பண்ணி ருசிகரமாக, என்ன அருமையான ருசி பாருங்கள். எங்கேயும் கிடைக்காத, 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காத 7ஆம் சுவை உணவு யாருக்கு கொடுத்தது? தேவதூதன் கொடுக்குறாங்க. தட்டி உசுப்பி, நன்றி, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்மால் சொல்லவே இல்லை. தேவதூதன் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு உதவி செஞ்ச ஒரு ஆளுக்கு நடுக்காட்டில், யாரும் இல்லாத அனாதையாக இருக்கக்கூடிய இடத்துல, ரொம்ப நன்றி, நான் இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது, செஞ்ச உதவிக்கு நன்றி, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆனால் நம்மளால் சொல்லலை. தேவதூதன் எதிர்பார்க்கலை. கீழ்ப்படிதலை பாருங்க, உடனடியான கீழ்ப்படிதல், உடனடியான இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இல்லை, டெலிபரேட் ஒபீடியன்ஸ். எதையும் எதிர்பார்க்காம திட்டமிட்டு செய்கிறாங்க. சொன்ன உடனே செய்கிறாங்க. இங்கே போகணுன்னா உடனே போகிறாங்க. தேவன் எப்போ சொல்கிறார் அப்போ. நான் குடியிருந்த என் வீட்டுக்கு பின்னாடி, நான் பல வீடுகளில் குடியிருந்தேன். 32 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தேன். என் பையன் சின்ன பையனாக இருந்தான். வீட்டுக்கு பின்னாடி 5 அடி தூரத்தில் ஒரு பெரிய கிணறு, மதில் இல்லாத கிணறு இருந்தது. எங்கள் வீடு கொஞ்சம் உயரத்தில் இருந்துச்சு. ஒரு சந்து இருந்தது, அது 3 அடி சந்து.
ஒரு நாள் நான் சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தேன் என் பையனுக்கு. அந்த சைக்கிளை அவன் திடீர்னு உருட்டி சர்ன்னு உள்ளே போயிடுச்சு. என்னை காப்பாற்றிக்கிடவும் வேணும், என் பையனை காப்பாற்றணும். என் பையனை என்னால் காப்பாற்ற முடியலை. நான் போனால் 2 பேரும் போய் விடுவோம். 4 அடி தூரத்தில் சைக்கிள் சர்ன்னு போயிடுச்சு. நின்ன இடத்துல இயேசுவேன்னு தான் சொல்ல முடிஞ்சது, அவ்வளோதான் வாயில் வந்தது. சைக்கிள் அப்படியே நின்றுச்சு. தேவதூதன் தாமதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பரலோகத்திலிருந்து உதவி எப்படி வருகிறது என்று யோசித்தேன். எவ்வளோ ஆச்சரியமா! நான் வெறும் அப்பந்தாங்க, பரலோகத்தில் இருக்கிறவர் தான் நிஜமான பிதா, நித்திய பிதா, ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா இல்லை. அவருக்கு என்னை விட எவ்வளோ கரிசனை. உடனடியாய் நொடியை விட குறைவான நேரத்தில் தேவதூதன் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடும். தேவனுடைய உதவி எவ்வளோ ஆச்சரியமானது இல்லை. உடனடியாக அவர்கள் செய்கிறார்கள். நாம் நிறைய நேரம் தாமதிச்சிடறோம். யோனாட்ட ஆண்டவர் சொன்னார், போ, எங்கே போ? நினிவேக்கு போய், அது இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே அழியும் என்பதை சொல், மனம் திரும்ப சொல் என்று சொன்னார். இவர் எங்கே போயிட்டார்? கீழே நோக்கி, இன்னொரு திசையை நோக்கி. he went down to Joppa. போறாரு போய்கிட்டே இருக்காரு. எப்போ தான் கீழ்ப்படிவார்? அவருக்கு கீழ்ப்படிய மனசே இல்லை. எவ்வளோ கீழ்ப்படிதல் கஷ்டமாக இருந்துச்சு பாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உலகத்தனம் மாறணுமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், சண்டை, கெட்ட வார்த்தை, தூஷணம் பேசுவது போகணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் கம் அண்டர் காட்ஸ் அத்தாரிட்டி. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களா உட்படுத்தினா தான். போதகர் சொல்லியெல்லாம் ஆகாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி சொன்னால நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களாக ஒரு காலத்தில், நீங்க தேவனை அறியாத இருந்த காலத்தில், உங்களுடைய அவயவங்களை, கைய, கால, கண்ண, காத, மனச ஆர்வமா கெட்டவைகளை செய்ய ஈடுபடுத்தியது போல இப்பொழுது உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு என்று நீதியின் ஆயுதங்களாக ஆர்வமாய் அவருடைய சேவையை செய்ய, அவருடைய விருப்பத்தை செய்ய விட்டு கொடுங்கள். நீதியின் ஆயுதங்களாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கமிட் யுவர் செல்ஃப். உன்னை விட்டு கொடு. இது நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் மாத்திரமே இந்த விதமான உலகத்தனத்திலிருந்து, வேர்ல்ட்லினஸ், அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். உன்னை விட்டு கொடு. கீழ்ப்படி. உன்னை விட்டு கொடு. விரும்பி செய். உன்னுடைய கை, உன்னுடைய காது, உன்னுடைய கண், உன்னுடைய மனது, விருப்பத்தோடு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஈல்ட், ஒப்புக்கொடு. உன்னுடைய உரிமையை ஆண்டவருக்கு நீ பலிபீடத்தில் வை. ஆபிரகாமை பாருங்க, மகன் ஈசாக்க பலியிடுறது எவ்வளோ கஷ்டம். 100 வயசுல பெத்த மகன், இப்போ வயசு 17 வயசு வரைக்கும் என்ன அழகா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் தவழ்ந்தது, அவன் பேச ஆரம்பிச்சது, அவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சது ரசிச்ச ஆபிரகாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன அழகான வாலிப வயதை எட்டிட்டான், 17 வயசு. ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் பேசுகிறாரு, ஆபிரகாமே அப்படின்னு சொன்ன உடனே, இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஒரு தடவை கூப்பிட்டாலே போதும். நம்மளை 9 தடவை கூப்பிட்டா கூட நம்ம காது திறக்காது. நம்ம நிறைய அலாம் வச்சுட்டு படுக்கிறோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு, 5:10க்கு, 5:15க்கு, 5:20, 5:25, 5:30 இத்தனையும் அடித்தா கூட நம்மையும் அறியாமல் நம்ம கை போய் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது எப்போ ஆஃப் பண்ணோன்னு. நாம் எழும்புனதோ ஜோம் பண்ணதோ கிடையாது இல்லையா? இதுதான் நம்ம வழக்கம். ஆனால் இவர் பாருங்க, ஆபிரகாமேன்னு ஒரு தடவை கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன்னு நடுராத்திரியில் சொல்கிறார். அவருடைய மனசு, அவருடைய ஆத்மா எவ்வளோ விழிப்பாக இருந்திருக்குது ஆண்டவரோட இல்லை? எவ்வளோ ரிசப்டிவிட்டி, நல்லா பிடிச்சிருக்கு. தவறு எப்போதுமே கரெக்டாக கிடைக்குது, விட்டு கேட்குறதே இல்லை.
டவர் கிடைக்குதுங்க, எப்போ கூப்பிட்டாலும். ஆபிரகாமே இதோ இருக்கிறேன் ஆண்டவர், உன் மகன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கைன்னு வேற சொல்லிட்டார். எனக்கு நான் காண்பிக்கும் இடத்துல கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னபோது நான் கேட்டது தெய்வ சத்தம் தானா? சந்தேகம் வந்துடாது. ஆண்டவர் கேட்பாரா? இல்லை பிசாசு பேசுதா? ராத்திரி இப்படி பேசுது. ஆண்டவர் தானே இவனை கொடுத்தாரு, இவனுக்காக 25 வருஷம் காத்திருந்தனே, இப்போ இவனுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, இவனை கொண்டு போய் நீ பலிபீடத்தில் பலியிடுன்னு சொல்றாரு. ஆண்டவரை சொல்லுவார். அவனுக்கு நல்லா தெரியும், அவன் கேட்டு கேட்டு பழகின சத்தம்ங்க இது. அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் பேசுறார். உனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு காண்பிக்கும் மலையில் போய் அவனை பலியிடு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருந்து. அதுதாங்க கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறதுக்கு அவர் எப்போ எழுந்தாரு சொல்லுங்க? எப்போ எழும்பினாரு? அதிகாலையில். அப்படிதான் போட்டிருக்கு. 22வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், அங்க எழுதியிருக்குது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரன், ஓம் புத்திரன், அதான் இஸ்மேலும் இருக்கானே. இது இஸ்மேல் மட்டுமா இருக்கான்? அப்பா கெத்தூராள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் பல குழந்தைகள், பல மனைவிமார் இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுக்கு பஞ்சமெல்லாம் கிடையாது. ஆனால் உரிமையான மனைவிக்கு தான் பிள்ளை இல்லை, சாராள் மூலமாக. ஆனால் அப்படித்தான் கொடுப்பேன், அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு வேற சொல்லிட்டாரு. அதனால தான் இவர் காத்திருந்தார் நீண்ட வருஷம். பிள்ளைகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஓ மகன் ஒருத்தனை பலி செலுத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? ஏகப்பட்ட பயலுக நேரம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதிலையே ஒரு தொத்தலை பிடிச்சி என்ன செஞ்சுருக்கலாம்? கொண்டு போய் ஈஸியாக நான் பலியிட்டுருக்கலாம். இவனுக்கு ஒன்றும் வராது, சோடை, இந்த தொத்தலை வெட்டு அப்படின்னு ஈஸியாக வெட்டியிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் உன் மகன் சொல்லிட்டு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், ஒரே மகன். ஐயோ, இப்போ சிக்கல். அது மட்டும் இல்லை, உன் நேசகுமாரன், நீ அதிகமாக நேசிக்கிற. எப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படுத்துறாரு பாருங்க. எப்படியெல்லாம் அதிகமாக இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருக்கும், அதிர்ச்சியாயிருக்கும். அப்புறம் என்ன பேரையும் வேற சொல்லிட்டார், ஈசாக்கு அப்படின்னு பேர் சொல்லிட்டார். தவிர்க்க முடியுமா? இதை மட்டும் சொல்லுனா இஸ்மேலை கூட போட்டு கொண்டு போயிருக்கலாம். ஈசாக்கு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எழும்பும் போது மணி 8 அப்படியா சொல்லியிருக்கு. அவன் அதிகாலையில் எழுந்து. கீழ்ப்படுகிறதுக்கு எப்போ எழுந்தான்? அதிகாலையில். ஹலோ பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு தன்னா ஆர்வத்தோடு செய்கிறார். கேட்டது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் சில ஈசாக்கு ஆண்டவர் கேட்டுருவார், நீ ரொம்ப நேசிக்கிறவார், நீ ரொம்ப நேசிக்கிற, அதை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு கேட்கும்போது, நீ ரொம்ப மனசை வச்சிருக்கிற, நீ ரொம்ப ஆர்வத்தை வச்சிருக்கக்கூடிய, அதை எனக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நம்ம எவ்வளோ தயங்குவோம், கேட்காத மாதிரி எவ்வளோ அழகாக நடப்போம். ஆபிரகாம் காலையில் எழும்பி என்னைக்கு போல வழக்கமா எல்லாருக்கும் மேய்ப்பர்களுக்கு கட்டளையிட்டு அதை பார்க்க சொல்லி இதை பார்க்க சொல்லி நடந்திருந்தா ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதே யாருக்குமே. இவர் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, இவர் சொல்லாத வரைக்கும். ஆனால் இவர் அதிகாலையில் எழுந்தார் கீழ்ப்படிவதற்கு. அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இதுக்கு பேர் என்ன ஒபீடியன், என்ன கீழ்ப்படிதல்னு சொல்றது? உடனடியான கீழ்ப்படிதல், விருப்பத்தோடு கீழ்ப்படுகிறார். எப்போங்க கீழ்ப்படிப்பாரு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று போட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படிதல் எதனுடைய வெளிப்பாடு? விசுவாசத்தின் வெளிப்பாடு. விசுவாசிக்கிறவன்
தேவனுக்கு கீழ்ப்படிவான். தேவன் மேல அன்பு இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா நான் நேசிக்கிற ஈசாக்கை எப்படிங்க கொடுக்க முடியும்? ஈசாக்கை விட தேவனை அதிகம் நேசிக்க முடிந்தால் மட்டுமே ஈசாக்கை கொடுக்க முடியும். ஆண்டவர் கேட்டது ஈசாக்கு கிடையாது, ஆண்டவர் கேட்டது ஆபிரகாமை தான் கேட்டார். ஆபிரகாமை தான் கேட்டார். உன் முதல் அன்பு, உன் முழு அன்பு. கீழ்ப்படிதல் அன்பின் வெளிப்பாடு, கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் வெளிப்பாடு. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரால் சகலமும் செய்ய முடியும். நான் இந்த ஈசாக்கை பலியிட்ட பிறகும் அந்த சாம்பல்ல இருந்து எனக்கு ஒரு ஈசாக்கை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என்ற விசுவாசம். ஈசாக்கு பலியிட்டுருவேன், ஆனா நானும் பிள்ளை ஆண்டானும் தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம். ஒரு ஈசாக்கு வரும், ஒரு ஈசாக்கை ஆண்டவர் எனக்கு நிச்சயமா ஈசாக்கை கொடுப்பார். விசுவாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, கீழ்ப்படிதல். அன்பு இருக்கிற இடத்துல கீழ்ப்படுகிறது சுலபமா இருக்கும். இல்லை, அன்பு இல்லைன்னா புருஷன் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்ன வேலைக்காரியா, போய் எடுத்து குடி உனக்கு வேணும்னா. அன்பு இல்லைன்னா அப்படி தான் ஆகும். அன்பு இருந்தால் என்ன ஆகும்? அவருக்கு என்னது தேவைன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னமே ஒருவேளை கொடுக்க தோணும். இல்லை, குறிப்பறிந்து செயல்பட தோன்றும். அன்பு இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா வேற வம்புதான் இருக்கும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லும்போது, கீழ்ப்படிதல் அன்பின் வெளிப்பாடு, கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் வெளிப்பாடு. தேவன் இவ்வளவு கிருபை கொடுக்கிறாரே, ஏன் நீ கீழ்ப்படியக்கூடாது? அதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இவ்வளவு கிருபை கொடுக்கிறாரு, இவ்வளவு கிருபை கொடுக்கிறாரு. எவ்வளவு கிருபை? நிறைய எழுதியிருக்குல்ல. பாவத்தை குறித்து உனக்கு கண்டித்து உணர்த்துறாரு, சோதனைகளில் ஜெயிக்க உனக்கு பலன் கொடுக்கிறாரு, உனக்கு எதிராக போராட்டம் நடக்கும்போது அவர் வந்து நின்று கொடியேற்றுறாரு உனக்கு ஆதரவா, உனக்குள்ள துக்கத்தை வெளிப்படுத்துறாரு, உனக்காக நீ தவறு செய்யும் போது வேண்டுதல் செய்கிறாரு, ஜெபம் பண்ணும் போது கூட சரிவர வேண்டுதல் செய்ய தெரியாத போது அவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உனக்கு வேத வசனத்தை எடுத்து திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அவர் உனக்கு தேவனுடைய மனதை சொல்லி தர்றாரு. இத்தனை ஏராளமான கிருபைகளை அவர் செய்கிறது மட்டுமல்ல, எசேக்கியேலின் புஸ்தகத்தில் புதிய உடன்படிக்கையை பற்றி எழுதியிருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எசேக்கியேல்ல புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 36வது அதிகாரம், எசேக்கியேல் 36 26, 36ல் 26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய கிருபை அவர் கொடுக்குறாரே! எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? எவ்வளோ பெரிய கிருபை, பெரிய கிருபை அவர் நமக்கு கொடுக்கிறாரே. மெகா கிரேஸ், பிரம்மாண்டமான கிருபை. இவ்வளோ கிருபை கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாரா? அவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ள வச்சு நம்முடைய கல்லான மனதை எடுத்துட்டு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்குள்ள உருவாக்குறாரு, சதையான இருதயத்தை கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி செய்யவும் அதிலே நடக்கவும் நமக்கு ஆவியானவர் ஊக்கத்தை கொடுக்கிறார். இவ்வளவு உதவிகளுக்கு பிறகு கீழ்ப்படுகிறது எவ்வளவு எளிது, எவ்வளவு எளிதாக இருக்கு இல்லையா? முந்தையெல்லாம் வாகனங்கள் ஓட்டும்போது அந்த ஸ்டேரிங்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீரிங் இந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி வளைக்கிறது திருப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்டு முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை திருப்பணும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, அவ்வளோ பலன் இல்லை. சும்மா நீங்கள் நினச்சா விரல்லையே சுற்றலாம். பவர் ஸ்டீரிங் வந்துருச்சு, அதில் மோட்டார் பொருத்தியிருக்காங்க. நீ லேசாக நினைக்கி இப்படி திருப்பினாலே
சும்மா எடுத்து திரும்பிக்கொள்ளும். ஒரு பெரிய வாகனத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சும்மா உங்கள் விரல் நுனியில் அசைத்து கொள்ளலாம், திருப்பி கொள்ளலாம். பவர் ஸ்டீரிங். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பவர், எக்ஸ்ட்ரா பவராக கொடுக்குறாரு. உங்களுக்கு பாவத்தை எதிர்த்து நிற்க, தேவனுக்கு கீழ்ப்படிய எவ்வளோ கிருபையை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வெளியில் சட்டத்திட்டம் எழுதப்பட்டிருந்தது. அதை போய் படிக்கும் போது ஐயோ, தாய் தோப்பனை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினவன் சபிக்கப்பட்டவன், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியாதவன் சபிக்கப்பட்டவன். இப்படி எழுதியிருந்துச்சா? இப்படி எழுதின இந்த 10 கட்டளைகளை எல்லாம் பார்க்கும்போது இதை நிறைவேற்றலன்னா சாபம். யாராவது நிறைவேற்றினாங்களா? ஒருத்தர் நிறைவேற்ற முடியலை. ஓடி போய் படிக்க வேண்டியது, ஐயோ நான் இதை தப்பாக செஞ்சிட்டேனே, அப்போ எனக்கு சாபம். பயம் 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 பயம். சட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் பயமாக இருக்கு. பயத்தினால சிலதை செய்தது, சிலதை செய்ய முடியலை, பெரிய பாடு. இதை ஆண்டவர் மாற்றிட்டு இப்போ சட்டத்திட்டங்களை எங்கே எழுதியிருக்கிறாரு? நம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் எழுதியிருக்கிறதுனால விருப்பத்தோடு செய்கிறதுக்கு, விரும்பி கீழ்ப்படிவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யலாம்? விரும்பி நாம் கீழ்ப்படியலாம், விரும்பி கீழ்ப்படியலாம். நம்முடைய உலகத்தனமான இதயம், நம்முடைய மேட்டிமையான இதயம், நம்முடைய கல்லான இதயம், நம்முடைய கொந்தளிக்கும் இதயம், ஆசைகளால் கொந்தளிக்கக்கூடிய இதயம், இவைகளையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் அடக்கி ஆள முடியும், அடக்கி ஆள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிகவும் எளிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆசைகள், அபிலாஷைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் விருப்பத்தோடு தேவனுக்கு கீழடக்குவது எளிதானது. காரணம், அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஒரு சின்ன வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. 27, சங்கீதம் 27, சங்கீதம் 27 8வது வசனம் அழகா இப்பொழுது நமக்கு கூடையே இருந்து எது சரி எது சரியில்லை, எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி தர்றார் பாருங்க. கர்த்தாவே நான் உம்மை, 7வது வசனம் 27:7, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. பாருங்க, உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் தான் கேட்குதுங்க. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹலோ, கவனிச்சிங்களா என்னென்னு? யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன சொன்னாங்களா? என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதினுடைய இருதயம் என்ன சொல்லிச்சான்? அதுக்கு பதிலாக உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே என்று என் இருதயம் சொல்லிற்று. பார்த்தீங்களா? இது யார் உதவி? இது யார் செய்கிற உதவி? இதுதான் பரிசுத்த ஆவியான ஒரு உதவி. நீ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காத, எழுந்து போ, நீ பாவம் செய்ய வேண்டிய நிலைமை ஆகிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உனக்கு சத்தம் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உடனே உன் இருதயம் செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி என் இருதயம் சொல்லிட்டுன்னு சொல்லி என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? எழுந்து போயிடுவீங்க. செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, செல்லை நோண்டுவதை நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம் உள்ளுக்குள்ளேருந்து யாரோ சொல்லும்போது, ஆமேன் ஆண்டவரே நான் உடனே நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீ கீழ்ப்படிவது தான். எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், யாருமே எனக்கு சொல்லலை, எப்படிங்க தெரியும், இத்தனை வேலையை நான், ஐயோ எவ்வளோ வேலை என் மனசில் இருக்குது தெரியுமா, இவ்வளோ அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆவியானவர் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார் பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யுகின்ற ஒரு கிருபையை அருளும் ஆவியானவர். அவர் உங்களுக்கு எப்போதுமே கூட இருக்கிறார். பேசாத அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன் ஆண்டவரே நான் இனி பேச மாட்டேன், மன்னிப்பு கேள் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் வாய் அதிகமாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எவ்வளோ ஈஸியாக போயிடுது. இதுதாங்க
என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிற்று. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கீழ்ப்படிதல் எவ்வளோ அவசியம். கீழ்ப்படியலைன்னா, தேவன் மேலே அன்பு இருந்தால் கீழ்ப்படிவோம், தேவன் மேலே விசுவாசம் இருந்தால் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. கீழ்ப்படுகிற மனசை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கீழ்ப்படுகிறது தான் ஒரு அருமருந்து. எதுக்கு? உலகத்தனத்துக்கு, பெருமையான இருதயத்துக்கு, மேட்டுமையான நெஞ்சுக்கு, போலியான பக்திக்கு அற்புதமான அருமருந்து. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.